ஒருத்த புக்கை வேகமாக தேடுதான் பார்த்தீங்களா? யாருவேன் செமஸ்டருக்கு 6 மாதம் 6 மாதம் படிக்காதவன் அடுத்த வாரம் எக்ஸாம்ன்ற போது புக்கை வாங்கி என்ன செய்வான்? வேகமாக பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சு பதிலை கண்டுபிடிச்சி பரீட்சையில் பாஸ் பண்ணுற ஆள். நீங்கள் நிறைய பேர் இப்படி இருக்காங்க. வேதத்தையும் இப்படி தான் படிக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்துட்டு என்ன செய்யுது? அவசரமாக 2 வசனத்தை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு உலகத்தின் பின்னாடி ஓடிட வேண்டியது. திரும்ப அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வரும்போது மட்டும் எடுத்து வேதத்தை படிக்க வச்சு. இல்லை, அதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க? பிறந்த நாள் வரும் பார்த்தீங்களா, முக்கியமான நாள், அந்த மாதிரி சில நாட்களில் மட்டும் வேதத்தை திருப்பி அது நல்ல வசனம் வருமா? மக்களே, வேதத்தில் உள்ள எல்லா வசனமும் நல்லதுதான் மக்களே, சரியா? அதனால நல்ல வசனத்தை தேடாதீங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஏசாயா 55:6. அவர் எப்போ தேடணும்? கண்டடையத்தக்க சமயத்திலேயே அவரை தேடணும். செமஸ்டருக்கு படிக்கிற காலத்திலேயே தேடினாதான், படித்தாதான் ஒழுங்காக பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். நல்லா படிக்கிறவனுக்கு என்ன பயம் இருக்காது. செமஸ்டர் வருதே, ஐயோ பாஸ் பண்ணிடுமா. ஏன்னா அவன் ஒழுங்கா அன்னன்னைக்கு ஒழுங்கா பாடத்தை படிக்கிற ஆள். ஆனால் வேதத்தை அதே மாதிரி தான் என்ன செய்யுது? சில ஆள் ஒழுங்கா படிக்காம ஆபத்து வரும்போது என்ன செய்யுது? ஆண்டவரே காப்பாத்துங்க. நம்ம ஆண்டவர் நல்லவர் தான், அப்போற்பட்ட ஆட்களையும் காப்பாற்ற தான் செய்தாரு. எதுக்கு? நீ என்னைக்கா ஒரு நாள் அவர்கிட்ட சேருவன் தான். 55:6 ஏசாயால என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் சமயமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீ தூரமா இருந்து கூப்பிடக்கூடாது. யாராவது ரொம்ப தூரமா போயிடுவான் ஆண்டவர் விட்டு. போயிட்டு ஆண்டவரே காப்பாத்துங்க. ஏன்? அவன் உலகத்துல பிசாசு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு, பிசாசு பக்கம் போனா என்ன கிடைக்கும்? சொர்க்கமா கிடைக்கும்? கிடைக்காது. அவன் சொர்க்கத்தை மாதிரி காட்டுவானே தவிர அவன் பக்கம் போக என்ன உண்டு? பிசாசு பக்கம் நரகம்தான். சில ஆள் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவான். போயிட்டு ஆபத்துன்னு வரும்போது மட்டும் ஆண்டவரே ஆண்டவரேம்பான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமயமா எப்படி இருப்பார்? நீ சமயமா அவர்கிட்ட வந்தாதான் அவர் பக்கத்துல நீ இருக்க முடியும். அப்போ அவர் சமயமா இருந்து உங்ககிட்ட கேட்பார். நீ எங்கேயோ தூரம் நின்று கூப்பிட்டு என்ன செய்ய முடியும்? நீ ஆண்டை விட்டு எங்கேயோ போயிட்டிய. அதனால நீ அவர் பக்கம் வா. ஏசாயா 55:6 இன்னைக்கு எடுத்து படி. அவர்கிட்ட நெருங்கி வர வர என்ன உண்டு? ஆனந்தம் உண்டு, சந்தோஷம் உண்டு, உன் தேவை எல்லாம் சந்திக்கப்படும். அதனால தூரமா விலகி போன ஆட்கள் நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தர் அண்டைக்கு வாங்க. அவரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க. அவர் சமூகத்துல இருந்து அவரை போகும்போது தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். ஆமென்.